வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 மாதமாக ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்த பாஜகவோட நிலைமை. இருந்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமை, அப்புறம் அவதூறாக பேசுவது, இப்படி நிறைய கைது போயிட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த கையாடல், திருட்டுத்தனம், மற்றபடி ஃபோர்ஜரி, ஏமாற்றுவது, மோசடிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆருத்ரா வகையில் யார் யார் எங்கெங்கு பிடிக்கப்பட வேண்டுமோ பிடிக்கப்பட்டாச்சு. அப்புறம் கௌதமி வகையில் கொஞ்சம் ஆட்டையை போட்டாங்க. அப்புறம் அடுத்தது இந்த நியூ மேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் சார்பாக ஏகப்பட்ட கோடியில் ஆட்டையை போட்டாங்க. அது ஒரு வகையில் போச்சு. சரி, இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தேவநாதன் யாதவ், அவர் சிவகங்கை தொகுதியில் இப்போ நடக்கக்கூடிய எம்பி தொகுதியில் வேட்பாளராக பாஜக சார்பாக நிற்கக்கூடிய ஒரு நபர். அவர் பொறுப்புல இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனம், இந்திய சாசுவத அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி நிறுவனம் தமிழ்ல சொல்லுவாங்க. அது ரொம்ப 150 வருடங்களா இருக்கு. 150 வருஷங்களா இருக்கு. நல்ல நிலையில் 1872 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம். தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனம். ₹1 கொடுத்தா பேங்க் எவ்வளவு கொடுக்குறோம் அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க ஒரு 150 வருடங்களாகவே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஏகப்பட்ட பேருக்கு காசு கொடுக்க முடியுங்கிற கான்செப்ட்ல 150 வருடமாக காப்பாற்றப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நாசமா போச்சு, மோசமா போச்சு. கேட்டா தேவநாதன் யாதவ் அவர் தேர்தலில் நிற்க எல்லா காசையும் கொண்டுட்டு போய் விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன அளவுக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் கொடுக்கப்படவே இல்லை. 2 வருஷமாவே இழுகா போயிட்டு. அங்க ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஆள் ஒரு நிறுவனம் பண்ண முடியும், நிர்வாக இயக்குனரா அந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட்ல. அது தேர்தல் முறையில அப்படியே சுழற்சி முறையில வரக்கூடிய சமயத்துல இந்த 2-3 வருஷமா தேவநாதன் யாதவ் அப்படிங்கிற ஒரு கையில இருந்துட்டு இருக்கும் போல இருக்கு. அவர் இன்னைக்கு பாஜக சம்பந்தப்பட்டவர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பாஜக நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை இருக்கிறார். எங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய 525 கோடி அடிச்சுட்டு போயிட்ட மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, 525 கோடிக்கு மேல இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட்ல மக்களுக்கு கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் போய் கூட்டமா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. மக்களுடைய காசை இவர் எடுத்துட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்துல பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருப்பாங்க. மக்களுடைய காசு இன்னைக்கு 525 கோடிக்கு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் இருந்துட்டு இருக்கு. அது யார் காரணம்? நிர்வாக இயக்குனர் இருக்கக்கூடிய சமயத்தை அதுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க. எல்லாம் தேவநாதன் யாதவ் கை காமிச்சிட்டாங்க. 525 கோடி போட்ட செக் எல்லாம் ரிட்டர்ன். ஆமா, ஒரு 150-200 பேத்துக்கு மேல இன்னைக்கு டெய்லி வந்து போயிட்டு இது 2 வருஷமாவே நடந்துட்டு இருக்கான். ஒருத்தர் இன்னைக்கு தகவல் சொல்றாரு, 2 வருஷமாவே இந்த மாதிரி தான். ரொம்ப அதிகமா கேட்டா மிரட்டுவாங்க. இல்லைங்க, நாங்க போலீஸ்ல புகார் போனா போயிட்டீங்க, போனீங்க, அப்ப நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்றாங்க. போலீஸ்ல போனாலுமே ஒரு சரியான தகவலை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு 525 கோடிக்கு மேல இங்க கொடுக்காம அவர் அங்க வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா மக்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? புரியுதுங்களா? பாவம். எல்லாமே அங்க போட்ட அத்தனை மக்களும் எல்லாம் பென்ஷன் தொகை, மற்றபடி வெளிநாட்டில இருந்து சம்பாரிச்சு அனுப்புறாங்க. எல்லாமே பெரிய ரொம்ப வயசானவங்களா நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த காசை கொண்டு மினிமம் இந்த ஃபண்ட், இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்டை பொறுத்தவரை மினிமம் ₹1 லட்ச தான் வாங்குவாங்க. ₹1 லட்ச கொடுத்தீங்கன்னா 10% 11% வட்டி. எப்படி பாருங்க, 150 வருஷமா 1872 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நிதி நிறுவனம் 150 வருஷமா அவர் நல்லபடிதான் போயிட்டு இருக்கு. இந்த தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவர் கை மாறி அந்த நிர்வாகத்தின் வந்த சமயத்துல அதனுடைய சூழலே சரியில்லை. இவர் ஆகும்னா தேர்தல் பிரச்சாரம், மற்றபடி சோ இப்படி போயிட்டு இருந்தா அப்படின்னா ஒரு கட்சியின் வெளிப்பாடா போயிருக்கிற சமயத்தில் நிறுவனத்தை யார் கவனிப்பது அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பணத்தை
ஆமா, நிறைய பேர் ஆட்டையை போட்டாங்க. மற்றபடி சரியான கணக்கு வழக்கு இல்லை. வரக்கூடிய கூட எந்த ஒரு தகவலுமே கிடையாது. போட்ட செக்கெல்லாம் ரிட்டனு, கேட்டா மிரட்டல், போலீஸுக்கு போறப்போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்துதான் சில தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாஜக சம்பந்தமா இவர் நிற்கிறாரு. இவர் ஒரு கட்சியில ஒரு தலைவர் வேற, தேவநாதன் யாதவ். அதே நேரத்தில் பாஜக சம்பந்தப்பட்ட தாமரை சின்னத்துல நிக்கிறார், ரைட்டு. அது சம்பந்தமா ஒவ்வொரு தொகைக்கு 15 கோடி கொடுத்துருக்காங்களா பாஜக. அந்த காசையும் சேர்ந்து ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த ஒரு 2 வாரமா அது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதாவது 50 கோடி ஒரு தொகுதிக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுடைய திட்டம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அது தமிழக சம்பந்தப்பட்டவங்க. அதுல இன்னைக்கு குறைச்சிட்டாங்க, 15 கோடி தான் தரப்போம் அப்படிங்கிற. அதுல ஒரு 8 கோடியை பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயத்தை நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு 4 கோடி அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்ல மாட்டினது, புரியுதுங்களா? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு பாஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூருக்கு, அவரு தப்பிச்சுட்டு அங்க 4 கோடி போயிருச்சு. மிச்சம் 4 கோடி எப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு எப்படியாவது ஒரு வகையில பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல். மிச்சம் மன்னிக்கிறோம் 15 கோடி, 8 கோடியில 4 கோடி கொடுத்தாச்சு. மிச்சம் 4 கோடி கான்செப்ட் பாஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட மிச்சம் அதுல உள்ள 7 கோடி கான்செப்ட் இருக்கக்கூடிய மார்வாடி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பொசிஷனு, இந்த காசையும் தேவநாதன் அனுபவிக்க போறாரு. மற்றபடி மயிலாப்பூர் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் அனுபவிக்கிறாரு. தன்னுடைய ஒரு காசு, மற்றபடி தொழிலாளர்கள்ட்ட மிரட்டி வசூல் பண்ண ஒரு காசும் பாஜக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் மிரட்டல், உருட்டல், இருக்கக்கூடிய காசெல்லாம் எப்படியெல்லாம் செலவு பண்ணாம செலவு பண்ணி ப்ராவிடென்ட் ஃபண்ட், மற்றபடி அவங்க போட்ட நிதி நிறுவனத்தின் மூலமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு அதை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 4 கோடி 15 கோடி கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்தை 4 கோடியில நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில மாட்டிக்கிச்சு. இதை தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்குமா இல்லையா? 15 கோடி டார்கெட், 50 கோடி டார்கெட்ல 15 கோடி, ரைட். அதுல 4 கோடியை பாஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் 4 கோடிக்கு என்ன பொசிஷனுங்கிறது தெரியல. ஆமா, அது 2-3 வாரமா போயிட்டு இருக்கு. மிச்சம் 7 கோடியை ஹவாலா சம்பந்தப்பட்ட மார்வாடி சம்பந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு மிக பகிரங்கமா பாஜக அந்த போட்டியிடக்கூடிய மொத்த 19 தொகுதியிலும் எந்த அளவுக்கு ரவுண்டு கட்டுமோ அந்த ரவுண்டு கட்டி மிக மோசடித்தனமான ஒரு சூழல். இப்படி இருக்கட்டும், பாஜக கட்சி சம்பந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்ப இவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மயிலாப்பூர் அந்த நிதி நிறுவனத்துல 525 கோடி எங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? போய் கேட்டா 1 லட்சம் கூட இங்க இல்லை. 1 லட்சம் ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இவருடைய கைமாறிய பின்னாடி எந்த அளவுக்கு மிக மோசடித்தனமா இருக்கும். எங்கு பார்த்தாலுமே சரி, இப்ப திருப்பி பழையபடி ஆரம்பித்து விட்டார்கள் பாஜக அப்படிங்கிறத பகிரங்கமானது. இதையெல்லாம் இன்னொரு விஷயம், இந்த நெற்குன்றத்தில் நடந்திருக்கு பாருங்க. மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் பாஜக சம்பந்தப்பட்ட ஒரு லேடி வீட்டு உரிமையாளர் கையெழுத்து போட்டை தேர்தல் பணிமனை அலுவலகம் சம்பந்தப்பட்டதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பாஜக ஒரு பெண் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு 5 பிரிவின் கீழே அவருக்கு மேல கேஸ் புக் பண்ணியிருக்காங்க போலீஸார். வில்லிவாக்கம் போலீஸார் இன்னைக்கு கேஸ் புக் பண்ணியிருக்கிறாங்கன்னா எங்கு பார்த்தாலுமே போலி, அதாவது தேர்தல் பணிமனை அமைக்கிறது சாதாரணம் கிடையாது. சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்கணும், இந்திய தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிக்கணும். அந்த அம்மா ஆல்ரெடி ஒரு 2 வீடை பிடிச்சி குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்கணுமா இல்லையா? தேர்தல் பணி மாசமான வாடகை கொடுக்குற ஒரு பக்கம் இருந்தால் அந்த தேர்தல் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்காம இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு உரிமையாளர் மாதிரி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு மருதுபாண்டி அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக வில்லிவாக்கம் அந்த மருதுபாண்டி பாஜக பிரமுகர் ரொம்ப ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஒன்றும் கேட்காத, நீ வாட்டு கையெழுத்த போடு, வீட்டுக்காரனால கையெழுத்த போட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிரு. அவங்க தேர்தல் பணிமனை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இது வீட்டுக்காரன் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஆமா தேர்தல் இன்னைக்கு தேர்தல் பணி ஒர்க்கு அந்த அலுவலகத்தை ஸ்டார்ட் பண்ண, நாளைக்கு வீட்டையே அபகரிக்க மாட்டார்கள் அப்படி என்ன நிச்சயம் இருக்கு? கௌதமி மேட்டரா தான் நடந்துச்சு. அழகப்பண்ண அப்படிங்கிறது இங்க குண்டாசுல போட்டாச்சு 7 கோடி ரூபாய் அமுத்தின வகையில.
அதே மாதிரி வந்து மீனாட்சி வந்து வீட்டையே அபகரிக்க மாட்டார்கள் என்பது என்ன இருக்கு, புரியுதா? நயினார் நாகேந்திரன் வகையிலும் மற்ற ஒரு 4 கோடி சம்பந்தப்பட்டது மாட்டி இருக்குது. மிச்சம் 4 கோடி எப்படி அனுப்ப போறாங்களான்னு தெரியல. மற்ற 7 கோடிக்கு வந்து மார்வாடி சம்பந்தப்பட்டு ஹவாலா பணமா அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு. எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் மக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டும், மோசடி பண்ண வேணும் அப்படிங்கிற மக்கள் பகிரங்க அதுதான். அப்படி இருக்க மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப அண்ணாமலை வந்து பல்லடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பூமலூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்து ஒரு விசைத்தறி ஒரு தொழிலாளி உழைப்பாளி வந்து கேள்வி கேட்கிறார். அண்ணாமலை வந்து இந்த மாதிரி தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படி அவரு அள்ளி விடுவார் இல்லையா, நிறைய அள்ளி விட்டுட்டு இருக்க சமயத்துல ஒருத்தருக்கு குறுக்கு வந்து பூமலூர் அந்த ஏரியாவில் வந்து அவர் பேர் நான் சொல்ல மாட்டேதை விட்டு அவர் போயிட்டார். அடி உத வாங்கியிருக்காங்க. பாஜகவை அவரை வந்து சட்டு மூஞ்சில கைகளை அடிச்சு அவரை சித்திரவதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த பூமலூர் பல்லடத்துல அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அப்புறம் அவர் அள்ளி விடக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்பாரா இல்லையா, உங்களாலதான் வந்து இங்க இருக்கக்கூடிய விசைத்தறியினுடைய விஷயம்லாம் காலியா போச்சு, உங்களுடைய தவறான பொருளாதார திட்டத்தினால திருப்பூர் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலை நசிஞ்சு போட்டு 10 ஜிஎஸ்டி வரை போட்டு எல்லாத்தையும் நசுக்கி போட்டீங்க. என்ன நீங்கள் செய்த விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கான்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே சரி அது சம்பந்தமா என்ன விளக்கம், அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு மூச்சே விடலையா, ஏன் பேச வேண்டியதான். நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வகையில பரவாயில்லைங்க, அது வந்து அவர் மேல ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தவறான பிரச்சாரம், அவருக்கு அதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அதே அண்ணாமலை பூமுடூர்ல வந்து ஒரு விசைத்தறி உழைப்பாளி ஒரு நெசவாளி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிருக்கலாம் இல்லையா, பதில் சொல்ல முடியல. அவர் கேட்டிருக்காரு, உங்களாலதான் பிஜேபியினாலதான் திருப்பூரை நாசமா போச்சு அப்படிங்கிற மாதிரியும் எங்களுக்குலாம் இது இல்லை, காரணம் உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள், அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டியை போட்டு எல்லாத்தையும் வாட்டி எடுத்துட்டீங்க உங்க பாஜக அரசு, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்டதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுமா இல்லையா, பதில் சொல்லாம என்ன பண்ணிருக்காங்க, சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க, பாஜக அவரை போட்டு அடின்னு அடிச்சு விரட்டி அமைச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறார், இவனுக்கு இப்படித்தான் நாசமா போனவன் இப்படி பண்ணி எங்க தொழிலா நாசம் பண்றது, அவர் திட்டிகிட்டே போயிருக்கிறார். பாருங்க இப்படிலாம் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. எங்கு பார்த்தாலும் பாஜகவுடைய கொடுமைங்கிற கண்ட சமீபத்துல இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு வந்து கிறிஸ்துவ மக்கள் வந்து ஏதோ ஒரு பிட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, பிட் நோட்டீஸ் நெற்குன்றத்துல பிட் நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க. பிட் நோட்டீஸ் விட்ட சமயத்துல அதுல சம்பந்தப்பட்ட என்ன பண்ணிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக அப்படின்னா. அவங்க தன்னுடைய ஒரு மதத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, அதுல இருக்கக்கூடியவங்க பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆமா உனக்கு தேவைப்பட்டா மூடிக்கிட்டு வாங்கிட்டு போக வேண்டிய, அதை விட்டு போட்டு அப்படி இல்லை இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்ன பண்ணி மிரட்டல் விட்டுருக்காங்க, தேவையற்ற முறையில் ஆபாசமா பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்ட பிச்சாண்டி அப்படிங்கிற ஒரு பாஜக பிரமுகர் செல்போன்ல வந்து ஏகப்பட்ட மாதிரி கலாட்டா பண்ணி பேசியிருப்பாரு போல இருக்கு. அது சம்பந்தமா இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி தேர்தல் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம்லாம் கிடையாது. அவர்களுடைய அராஜகம், அவருடைய ஒரு தேவையற்ற வன்முறைகள், இந்த மாதிரி மோசடித்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீண்டமா போயிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதை மக்கள் தான் சிந்திக்கணும். அதான் அந்த இதுல பாஜக பிரமுகர் அந்த கையெழுத்து வீட்டுக்காரனாட்ட திருமங்கலத்தை வீட்டுக்காரனாட்ட கையெழுத்து போட்ட வகையில எப்படியெல்லாம் ஒரு ஃபோர்ஜரி பாருங்க. இதெல்லாம் வந்து இங்கிட்ட மீண்டும் மக்கள் வந்து ஆட்சி ஒப்படைச்சா எப்படி நாடு இருக்கும், நாடு நாசமா தான் போகும். ஆமா உண்மையிலே இதெல்லாம் வந்து மக்கள் நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கக்கூடிய சமயத்துல தான் நமக்கு அறிவு வேலை செய்யும். யார் வர வேண்டும் என்பதை எல்லாம் விட இந்த தேர்தலில் யார் வரக்கூடாது என்பதுல ஆமா ரொம்ப கவனமாக, குறிப்பாக தமிழக மக்கள் இந்திய மக்கள் எல்லாம் உஷாரா இருக்குன்னு அப்படிங்கிறதா இந்த வீடியோ ரொம்ப முக்கிய அம்சம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.